அன்பான துலாம் ராசி நேயர்களே, சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால உங்களுடைய கடின உழைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி விரைவிலேயே காத்திருக்கிறது. துலாம் ராசி சித்திரை 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1-2-3 பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு மார்ச் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது. நவ கிரகங்கள்ல கர்ம வினைகளுடைய பயனை கொடுக்கக்கூடியவர் மற்றும் நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான். சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 2.5 வருடங்கள் மீன ராசியில பயணிக்க போறாரு. இந்த காலகட்டத்தில் அவர் 100 மடங்கு அதிக வலிமை பெற்று உங்களுக்கு பலன்களை எல்லாமே கொடுக்க போறார். அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்திற்கு ஒரு பேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி அமைய போறாரு. மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த பண தடைகள், பண பற்றாக்குறை, பணம் பற்றிய பயம், மன உளைச்சல் இனி இருக்காது. இது வரைக்கும் உங்களை மதிக்காம இருந்தவங்க கூட உங்க கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இது வரைக்கும் முடங்கி கடந்த உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவீங்க. கடுமையான உழைப்பு உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு இதுவெல்லாம் எடுத்து செல்லும். அதே போல குடும்ப ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையின் உறவுகள், நண்பர்கள் மற்றும் 3ஆம் நபர்களால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மனதளவிலும் உடல் அளவிலும் பல பிரச்சனைகள் வந்துட்டு நிம்மதியே கெடுக்கும். சில நாட்கள்ல அது சரியாகும், பல நாட்கள்ல அந்த மாதிரி விஷயங்களை பெருசுபடுத்தாம நீங்களாவே மறந்து போயிருப்பீங்க. ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மேல அதையெல்லாம் திரும்ப திரும்ப பேசி அதிகமாக கோபப்பட்டிருப்பாங்க. அதனாலேயே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரிதலும் வந்திருக்கும். சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயங்களை சரியா பேசி முடிக்காம இருக்கிறதால ஒருவித மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடலாம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், யாரையும் எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல அப்படின்னு ரொம்பவே விரக்தி அடைஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. அவங்க இந்த வாழ்க்கை மேல வெறுப்பை காட்டக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது, மெயினா அமைதியா போறது, சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். அவங்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க செயல்ல காட்டணும். பொறுமையோட காத்திருக்கிறதும் அவசியம். தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களை காயப்படுத்துறது, குடும்ப உறவுகளை பிரித்து வைக்கிறது மற்றும் சில பாவங்களை செய்யறவங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த தண்டனைகளை கொடுப்பார் அப்படின்னு நீங்க நிதானமா கடந்து போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாயமான விஷயங்களை செய்யுங்க. தப்பு இருந்தா திருத்திக்கிங்க. சில இடங்கள்ல மற்றவங்க செய்யற தப்ப மன்னிக்கவும் நீங்க முயற்சி செய்யுங்க. குடும்ப உறவுகள் சில மாதங்கள்ல சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதற்கான முயற்சிகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். தாயாரின் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அல்லது அவங்களுடைய குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது விவாதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு 3 மாதங்கள்ல இது எல்லாமே சரியாக மாறும். இது வரைக்கும் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள்ல இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு எல்லாரும் அவங்கவங்க சூழ்நிலையில நல்லவங்க தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சில உறவினர்கள் கிட்ட பேசும்போது மட்டும் நீங்க கனிவாக நடந்துக்கணும். யார் ஏதாவது சொன்னாலும் அமைதியாக உங்களுடைய காரியத்தை சாதிக்கிறதுல மட்டுமே நீங்க கவனமா இருக்கணும். உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் பேசக்கூடிய வார்த்தைகள்ல நீங்க எப்பவுமே கவனமா இருக்கணும். இது வரைக்கும் இருந்த தேவையற்ற அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு குறையும். நீண்ட நாளா மருத்துவ செலவுகளுக்கு அவதிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி செலவுகள் முழுமையாக குறையும். ஜீரண மண்டலத்துல பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும். பயணங்கள்ல அதிகமாக ஹோட்டல்கள்ல சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவுகள் எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு துணையாக இருக்கும். உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சி செய்யாதவங்க மன அழுத்தத்தாலையும் உடல் பருமனாலையும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மன அழுத்தம் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை ரொம்பவே பாதிக்கும். அதனால தினமும் நடைப்பயிற்சி செய்யறது, தியானம் செய்யறத ஒரு பழக்கமா வச்சுக்கணும். இரவு 10 மணிக்கு முன்னாடி தூங்கி 5 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறத பழக்கப்படுத்தணும். இந்த 2 விஷயங்களும் உங்களுக்கு ஆரோக்கியத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். முறையான தூக்கம் மற்றும் சரியான ஓய்வு உங்களுடைய மூளைக்கு கூடுதலான பலத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த வருமான தடைகள், வருமானத்திற்கும் அதிகமான செலவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக மாறும். நீங்க நீண்ட காலமா தீர்க்க முடியாம இருந்த கடன் தொல்லைகளிலிருந்து மீண்டு வருவீங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிதி தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது செலவுகளை எல்லாம் குறைக்க முடியாது. ஆனா வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய வருமானத்திலிருந்து சின்ன தொகையை சேமிக்கிறதுக்கும் சரியான திட்டமிடுதலும் அதை ஃபாலோ பண்றதும் ரொம்பவே அவசியம்.
நிறைய நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில பின்னடைவுகள் வந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, நிறைய பிளான் திட்டம் எல்லாமே போடுவீங்க. ஆனா அதை சரியா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே அவசியம். இந்த 2026ஆம் ஆண்டில் சனியினுடைய வக்ர நிவர்த்தி, குரு பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் மூலமாக நல்ல பலன்களும் எதிர்பாராத முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு உடனே நடக்கலை, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படாமல் உங்களுடைய கடமையை எப்பவும் போல் செஞ்சுட்டு வாங்க. சனி பயிற்சியால் தாமதமாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 6 மாதத்திற்கு பிறகு நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் எவ்வளவு விஷயங்களை இழந்திருந்தாலும் அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் கொண்டு வருவீங்க. குரு பயிற்சிகள் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த தொழில், வியாபாரம் மற்றும் வேலையில் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும். சுக்கிர பயிற்சிகள் மூலமாக வீடு, வாகனங்கள் எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பயிற்சிகளும் நடக்க இருக்கிறதால சிலர் நினைப்பாங்க, ராகு கேது பயிற்சியில் நமக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது, ஒரே கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது இல்லை. இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்த உடல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுசாகவே நீங்கும். இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு நிறைய பணத்தை செலவு செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய சேமிப்புகளை எல்லாமே தொலைச்சிருப்பீங்க. அதுவெல்லாம் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தகுதிக்கேற்ப ஒரு வேலை கிடைச்சிருக்காது. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்கள் மனசுக்கு பிடிச்ச நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையில் நீங்கள் சேர போகிறீங்க. புதிதாக சேரக்கூடிய வேலையில் பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமைகளால் முன்னுக்கு வருவீங்க. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் நிறைய பிரச்சனைகளையும் சிக்கலையும் சந்தித்து வந்திருப்பீங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு வகையில் திருமணமானாலும் ஆண்களுக்கு திருமணம் ஆவதில் நிறைய தடைகள் எல்லாமே இருந்திருக்கும். சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு இருந்தாலும் சொத்து இல்லை, அரசு வேலை இல்லை, ஜாதகம் சரியில்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களது திருமணமானது தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். உங்களுடைய நல்ல குணம் மற்றும் குலதெய்வத்தின் அருளால் 3 மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல திருமண வரன் அமையும். நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க. நீண்ட காலமாக காதலிச்சுட்டு இருந்தவங்க திருமணத்தை பற்றி பேசும்போது பெற்றோர்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேற ஜாதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்ல குடும்பமாக இல்லை, வசதியாக இல்லை அப்படின்னு ஏதாவது சில காரணங்களை சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய மன உறுதி மற்றும் உண்மையான அன்பின் காரணமாக பெற்றோர்கள் சம்மதத்தோட நீங்கள் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக சில கடினமான முடிவுகளையும் பெரிய முயற்சிகளையும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை இழந்தவங்க 2வதாக திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருக்கும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். சுற்றி இருக்கிறவங்க தப்பாக சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு தெளிவான புரிதல் மற்றும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா 2வது திருமணத்திற்கு முயற்சி செய்யும் பொழுது அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் புதிய உறவுகள் உங்களுடைய மனைவியாகவோ காதலியாகவோ அல்லது நண்பர்களாகவோ இந்த வருடத்தில் வரப்போகிறாங்க. அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிட்டு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய குடும்ப உறவுகள் யார் யார் அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கை துணை முழுசாக புரிஞ்சுக்குவாங்க. அதற்கு பிறகு உங்களுடைய விஷயங்களில் அவங்களுடைய தலையீடு என்றைக்குமே இருக்காது. அவங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பாங்க, உங்களை விட்டு விலகியும் போவாங்க. இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது முழுசாக கிடைக்கும். சகல செல்வ வளங்கள் எல்லாமே நீங்கள் அனுபவிப்பீங்க. இதுவெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா, எனக்கு முழுசாக கிடைக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோடு இருக்காதீங்க. முழுசாக நம்புங்க. உங்களுடைய நம்பிக்கையும் நீங்கள் செயல்படக்கூடிய விதமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகுது. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.